நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 5 16 முடிய அதில் மிகச்சிறப்பாக 11 12வது வசனம். விடாமுயற்சியோடும் ஆரம்பிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிவரை புரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். விடாமுயற்சி, கண்டினியூஸ் ஸ்ட்ரைவ், ஆரம்பிக்க உள்ளத்துடன் ஆண்டவருக்கு பணி. நாம் ஏனென்றால் ஆண்டவருக்கு செய்கிற பணி ஒரு காலம் வீணாவதில்லை. உலகத்தில் செஞ்சால் கூட அதுக்குரிய பலனை பெறாமல் போய்விடும். நாம் ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் ஆண்டவர் தக்க கைமாறு நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விடாமுயற்சியோட ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிவிடை புரியுங்கள். விடாமுயற்சி எப்பொழுதுமே அது மனிதனுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆரம்பிக்க உள்ளத்தோடு பணிவிடை புரியும் என்றால் நாம் ஆண்டவருக்கு பணிவிடை புரிகிறோம். எதிர்நோக்கி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளராகும். இறைவேண்டல் நிலைத்திருங்கள். செபத்தின் வழியாக நாம் வீட்டையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். எதிர்நோக்கி இருப்பதிலும் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் துன்பத்தில் மனத்தளருடன் இருந்து நாம் செபத்திலே நிலைத்திருந்தோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லும். இடைவிடாது செபியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:16-18. என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லும். இடைவிடாது செபியுங்கள். அப்போது என்னுடைய திருவுளம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே நம்முடைய முயற்சி வீணாகாமல் இருக்க, அதுவும் ஆண்டவருக்குள் நம்முடைய முயற்சி வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அளிக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, விடாமுயற்சி ஆர்வத்தோடு நாங்கள் எதை செயல்படும் போது, நாங்கள் எதிர்நோக்கி மகிழ்ச்சியை நிலைத்திருக்கும் போது எங்களை ஆட்கொள்ளும். நீர் எங்களை திடப்படுத்தும். போதுமான கிருபைகளை கொடுத்து எங்களை காத்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென்.